இந்த 2020 வந்து கொரோனா பற்றி ஆரம்பி தமிழ்நாட்டிலலாம் வரல, டிக்ளர்லாம் இந்தியா உலகம் பூரா பரவி வச்சு இந்தியாவில் வரப்போகுது. ஜனவரி மாதம் 6ஆம் தேதி எங்கள் அண்ணி தவறி போயிட்டாங்க. அப்புறம் அது பொங்கலுக்கு இன்றைக்கி முதல் நாள் வந்து எங்களோட 10th டேஸ் இது வருது, அந்த காரியங்கள்லாம் செய்யணும். நானும் என் ஒய்ஃபு எல்லோரும் அங்கே போயிருந்தோம். முதல் நாள் நைட்டு என் ஒய்ஃப் விடாமல் இருமிட்டு இருக்கா. அவ்வளோ கொரோனா வந்துருச்சு, ஆனால் எங்களுக்கு தெரியல. நைட்டெல்லாம் தூங்கலை, என்னென்னும் மருந்து கொடுத்து ஒன்றும் சரியாகவே இல்லை. அப்புறம் என்ன பண்ணோம், சரி அடுத்த நாள் வந்து காரியத்துக்கெல்லாம் வந்து 2 நேரம் 3 நேரம் குளிக்கணும், 2-3 தலை குளிக்கணும். அதனால் உடம்பு முடியாதுன்னு சொல்லிட்டு அவளை என்ன ஒன்று வீட்டில் விட்டுட்டு அவள் மாத்திரம் இருக்கா. விட்டுட்டு நாங்கள் எல்லோரும் இதுக்கு போயிட்டோம், காட்டுக்கு போயிட்டோம்ல. அவள் வீடெல்லாம் உள்ள இந்த மாதிரி கதவெல்லாம் சாத்திட்டு உள்ளே படுத்துட்டு இருக்கா, முடியல அவனால். அப்புறம் என்னாச்சு, மத்தியானம் ஒரு 12 மணி இருக்கும். இவன் என்ன இந்த ரூம் ஹாலில் இப்படி படுத்துட்டு இருக்கா, இந்த ரூம் பெட்ரூம் படுத்துட்டா எத்தாப்புல இப்படி ஹால் இதை படுத்துட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கா. திடீர்னு ஒரு இவ்வளோ வயசில் ஒருத்தர் குச்சி விட்டுட்டு அப்படியே தலையாட்டிட்டு அப்படியே இவ்வளோ பார்த்து சிரிச்சுட்டே அப்படியே போகிறார். இவ்வளோ தான் குள்ளம், கதவெல்லாம் உள்ளே பூட்டி இருக்குது, இவளுக்கு ஒன்றுமே தெரியல. அப்போ தோணலை, ராபின்சன் வந்திருக்கான்னு தோணலை அவளுக்கு. அப்படியே அவள் அப்படியே போயிட்டு ப்ராஸ் பண்ணிட்டு போயிருக்க. அவர் போய் மறைஞ்சாச்சு. அப்புறம் திடீர்னு யார் கதவு பூட்டி வச்சு யார் உள்ளே வந்திருக்க முடியும், யாரும் தெரியல. எந்த வெளியில் வந்து பார்த்தா யாருமே காணும், உள்ள கால் போட்டு. அதுக்கப்புறம் அவளுக்கு அந்த அவ்வளோ கஷ்டப்பட்ட முதல் நாள் ஒன்றுமே பிரச்சனை இல்லாமல் சரியா போச்சு. குருவாயூர் நேரில் வந்து பிரச்சனை வந்து கஷ்டம் முடிச்சு. ஆனந்த ரூபாய நந்தாத்மஜ ஸ்ரீபதாம்போஜ பஜே நமஸ்தே குரு ஸ்ரீராகவேந்திராய ஸ்ரீரா